எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் அவர் சேனல். நான் உங்கள் மணிகிரி. தளபதி 68 படம். இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் செம்மையாக போயிட்டுருக்கு. ஆல்ரெடி துருக்கியில் இந்த படத்தோட ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ ஹைதராபாத்தில் செம்ம ஸ்பீடாக ஷூட்டிங் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த படத்தில் மோகன் அவர்கள் நடிச்சிட்ருக்காரு, அப்புறம் பிரசாந்த் அவர்கள் நடிச்சிட்ருக்காரு, அப்புறம் பிரபுதேவா அவர்கள் நடிச்சிட்ருக்காரு, ஸ்னேகா நடிச்சிட்ருக்காங்க, அப்புறம் லைலா நடிச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஹீரோயினாக மீனாட்சி சௌத்ரி நடிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்க மட்டும் இல்லை, இந்த படத்தில் இன்னொரு நடிகையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் போக இந்த படத்தில் இன்னொரு நடிகர் இப்போ ஹைதராபாத் ஷெட்யூலில் ஜாயின் பண்ணி நடிச்சிட்ருக்காரு. ஸோ இவரோட பேர் கிச்சா சுதீப். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் புலி படத்தில் வில்லனாக பண்ணியிருப்பார். ஸோ இவர் திரும்பவும் விஜய் சார் கூட விஜய் படத்தில் காஸ்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்காருன்னா இந்த படத்தோட வில்லன் கிச்சா சுதீப்பாக இருக்குமோ அப்படிங்கிற டவுட்டு உங்களுக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது. ஸோ இதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தேட ஆரம்பித்தேன். எல்லா சோஷியல் மீடியாலையும் தேட ஆரம்பித்தேன். அப்போ தான் ஒரு விஷயம் எனக்கு தெளிவாக தெரிஞ்சு, இந்த படத்தில் முக்கியமான ஒரு கேரக்டர் கிச்சா சுதீப் அவர்கள் பண்ணுறாரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ அப்படி முக்கியமான ஒரு கேரக்டர்னால் கண்டிப்பாக இந்த படத்தோட வில்லன் கிச்சா சுதீப் தான் அப்படிங்கிறது உறுதியாக இப்போ நம்மளால் சொல்ல முடியும். இதை நான் ஏன் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன்னா, இந்த படத்தில் மோகன் அவர்கள் நடிச்சிட்ருக்காரு, பிரபுதேவா நடிச்சிட்ருக்காங்க, பிரசாந்த் அவர்கள் நடிச்சிட்ருக்காங்க. இந்த 3 பேரில் யார் இந்த படத்தில் வில்லன் அப்படிங்கிற டாக் தான் டாக் ஆஃப் த டவுனாகவே இருந்துச்சு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த விஷயம் பார்த்திங்கன்னா எனக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. இது எப்படி மோகன் அவர்கள் இந்த படத்தில் வில்லனாக பண்ணுவாப்புல, பிரபுதேவா அவர்கள் நெகட்டிவ் ஷேடில் நம்ம ஆல்ரெடி பகிரானுங்கிற ஒரு படத்தில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது சூட்டபுளாக இருக்காது. அதுவும் மாசான ஒரு ஹீரோ தளபதி விஜய் அவர்கள் அவரோட படத்தில் வில்லனாக இருக்கிறது கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் ஒரு நெகட்டிவ் ஷேடான ஒரு வில்லத்தனத்தை காட்டுற ஒரு நடிகர் தேவைப்படுவார். ஸோ அந்த கேரக்டரை யார் பண்ண போகிறா? நான் மோகன்னு நம்பவே இல்லை. நான் பிரபுதேவா தான் இந்த படத்தில் வில்லன் நம்பலை, பிரசாந்த் அவர்கள் இந்த படத்தில் வில்லன் நான் நம்பவே இல்லை. இந்த 3 பேரை தவிர்த்து நான் வேற யாராச்சும் இந்த படத்தில் வில்லனாக நடிப்பாங்க அப்படிங்கிறதுக்காண்டி நான் இந்த விஷயத்துக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், கிச்சா சுதீப் அவர்கள் இந்த படத்தில் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ட்விட்டர் பக்கத்தில், அதாவது எக்ஸ் பக்கத்தில் கிச்சா சுதீப்பே விஜய் சாரோட தேங்க்யூ பண்ணி, வெங்கட் பிரபு அவர்களுக்கு தேங்க்யூ பண்ணி, நான் தளபதி 68 ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ திரும்பவும் விஜய் சார் கூட ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது செம்ம ஹாப்பி. இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த வெங்கட் பிரபு அவர்களுக்கு என்னோட நன்றி அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ இதை வச்சு தான் நான் சொல்கிறேன், கிச்சா சுதீப் தான் இந்த படத்தோட வில்லன். ஸோ இதை நீங்கள் நம்புறதும் நம்பாமல் இருக்கிறதும் உங்கள் விருப்பம். பட் என்னோட கணிப்பு சரியாக இருக்க போகுது அப்படின்னு நான் சொல்ல வரல, நான் நினைக்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டைட்டிலை பற்றி பேச தான் இந்த வீடியோ மேக் பண்ண ஆரம்பித்தது. ஆனால் ஒரு சில விஷயம் நமக்கு தெரிய வரப்போ இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ எடுத்து போட முடியாது. அதனால தான் முதலே இந்த படத்தில் கிச்சா சுதீப் அவர்கள் ஜாயின் பண்ணிட்டார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டேன். ஸோ இப்போ இந்த படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா, விஜய் சார் கெரியரில் ரொம்ப நாளாக விஜய் சார் அவர்கள் விருப்பப்பட்ட ஒரு பேர். ஏன்னா 2 படத்தில் இதே பேரில் டைட்டில் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ஒன்று தலைவர் படம், இன்னொன்று வாரிசு படம். இந்த 2 படத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த பேர் தான் விஜய் சார் டைட்டிலாக வைக்கணும் அப்படின்னு பிடிவாதமாக சொல்லியிருந்தாப்புல. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால இந்த பேரை அந்த படத்தில் வைக்க முடியாமல் போயிடுச்சு. என்ன காரணம்னு ரீசன்லாம் கேட்காதீங்க. படத்தோட கதைக்கும் இந்த பேருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை விஜய் சார் அப்போ பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இந்த பேர் மேலே விஜய் சாருக்கு அவ்வளோ ஆசை, அவ்வளோ ஈர்ப்பு. அது என்னன்னு தெரியல. இந்த பேரை அவர் ஏதாச்சும் ஒரு படத்தில் டைட்டிலாக வச்சு அந்த படத்தில் நாம் மாஸ் காட்டணும் அப்படின்னு நினச்சிருக்காருன்னு என்னமோ நித்த நினச்சிருக்காரு. அதனால தான் இந்த படத்தில் விஜய் சார் இந்த டைட்டிலை லாக் பண்ண அப்படின்னு வெங்கட் பிரபு அவர்கள்ட்ட சொல்லியிருக்காப்புல. ஸோ சொன்னதுக்கப்புறமே வெங்கட் பிரபு அவர்கள் சும்மாவாக இருப்பார், லாக் பண்ணிட்டாரு. ஸோ இந்த படத்தோட டைட்டில் கன்ஃபார்மாக இதுதான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு உண்மையிலே செம்ம ஹாப்பிங்க. இருந்தாலும் ஒரு சைடு இதே பேரில் ஏதாச்சும் ஒரு தமிழ் படம் வந்திருக்கா அப்படின்னு நான் தேட ஆரம்பித்தப்போ தான் ஒரு படம் கண்ணில் பட்டுச்சு. ஸோ அந்த படம் காமெடி ட்ராமா படம். ஆனால் இந்த பேர் அந்த படத்துக்கு
அப்போ பொருத்தமாக இல்லை. பட் ஆனால் வந்து அந்த படத்தோட பேர் இந்த படத்துக்கு செம்ம பொருத்தமாக இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பேர். தளபதி 68 படத்தோட டைட்டில் த பாஸ். டைட்டில் செம்ம இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன அந்த பாஸ்ங்கிற பாஸ்கரன் படத்தை பற்றி தான் உங்ககிட்ட வந்து எக்ஸாம்பிளாக சொன்னேன். ஸோ உதாரணமாக சொன்னப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பாஸ் அப்படிங்கிற அந்த டைட்டில் வந்து தளபதி விஜய் அவர்களோட 68வது படத்தோட டைட்டிலாக இருக்கிறதுல செம்ம ஹாப்பி. ஸோ இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லணும் ட்ரை பண்ணி 3 நாள் கழித்து தான் இந்த விஷயத்தை இப்போ உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த 3 நாளாக எனக்கு வந்து செம்ம வேலைங்க. என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியாமல் இல்லை, எடுக்கணும்னு நினச்சாலும் என்னால் முடியல. அந்தளவுக்கு வேலைகள் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த விஷயத்த வந்து நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ அப்படி இருந்தாலும் இது வந்து கன்ஃபார்மாக இல்லை வந்து அன்அஃபிஷியலா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் அன்அஃபிஷியலான ஒரு விஷயமாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த விஷயம் கண்டிப்பாக வந்து கன்ஃபார்மாக நமக்கு வந்து தெரிய வரும். எப்போ தெரிய வரும் தெரியுமா? நியூ இயர் அன்னைக்கு 2023 டிசம்பர் 31 நைட்டு சரியாக 12 மணிக்கு இந்த படத்தோட பஸ்லுக்கோடு சேர்த்து டைட்டிலையும் ரிவீல் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோமோ வெங்கட் பிரபு அவர்கள் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. ஸோ யுவன் சங்கர் ராஜா அவர்கள் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரில் இந்த டைட்டில் ப்ரோமோ வெறித்தனமாக ரெடியாகி நமக்காண்டி சர்ப்ரைஸ் பண்ண காத்துக்கிட்டு இருக்கு, வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த படத்தில் டைட்டில் மட்டும்தான் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணேன். இன்னொரு விஷயத்த ஷேர் பண்ண மறந்துட்டேன். ஸோ அந்த விஷயம் என்னென்னா, இந்த படம் முழுக்க நட்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து உருவாக்கப்படுற வெங்கட் பிரபு அவர்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சம்மந்தமான ஒரு படமாக இந்த படம் வந்து ரெடி ஆகுது. ஸோ பிரசாந்த் அவர்கள் கேரக்டரும் பிரபுதேவா அவர்களோட கேரக்டரும் விஜய் சார் அவங்களோட கேரக்டரும் செம்ம பாண்டிங்கான ஒரு கேரக்டராக இந்த படத்தில் வந்து வரப்போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு உண்மையான ஒரு நண்பர்கள் அவங்க ஸ்க்ரீனில் இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு ஜாலியான ஒரு கேரக்டரில் பிரசாந்தும் விஜய் சாரும் பிரபுதேவாவும் இருக்க போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக பிரபுதேவா வந்து இந்த படம் ஃபுல்லாக வருவாப்பிலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பிரசாந்த் அவர்கள் இந்த படம் ஃபுல்லாக வருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ எப்போ தான் இவங்க 2 பேரும் இந்த படத்தில் வந்து வரப்போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியாதுங்க. ஏன்னா வெங்கட் பிரபு அவர்கள் எந்த கேரக்டரை ஃபர்ஸ்ட் ஹாப்பில் எந்த கேரக்டரை செகண்ட் ஹாப்பில் கொண்டு வருவாருன்னு நமக்கு தெரியாது. என்னோட கணிப்புப்படி இந்த படத்தில் வந்து பிரசாந்த் அவர்களோட அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 20 செகண்டுக்கு மேலே வரவே வராது. அதில் மட்டும் நான் உறுதியாக சொல்லுவேன். பிரபுதேவா கேரக்டரும் அப்படி தான் இருக்க போகுது. ஸோ 2024 தளபதி 68 சம்பந்தமான முதல் அப்டேட்லேருந்து இந்த படத்தோட செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிய வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு விஷயமும் உங்ககிட்ட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் மணிகரி. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.